கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபுக்கு வந்து பிளட் வந்து குறவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 6 மந்த் தாண்டி 7 மந்த் ஆக போகுது. அதனால் சில பிளட் வந்து குறவாக இருக்குதுனால அவளுக்கு செவரொட்டி கொடுத்தாச்சுன்னா பிளட் வந்து நிறைய வரும்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்த செவரொட்டியை வந்து கொடுக்க போகிறோம். அவள் ரியாக்ஷனை பார்க்குறீங்களா பாருங்கள். போகிறேன் சுட்டுதுண்ணா வத்தல் பொடி இல்ல. மெண்டல் ஒரு பொருள் வீட்டில் இருக்கிற மெண்டலுக்கு வாங்க வத்தல் பொடி அங்கே போகணுமா? அதை கொஞ்சம் உப்பு போட்டுதான் ஏற்கனவே கொஞ்சம் வத்தல் பொடி தட்டிட்டு நல்லா விரசணும். கொஞ்சம் வந்து ஒரு மணத்துக்காண்டி கொஞ்சம் சிக்கன் பொடியும் போடணும். இதை வந்து வசக்கி கொடுக்கறதோட சுட்டு கொடுத்தாச்சுன்னா நல்லா வந்து ஒரு நல்ல சத்தான ஆகாரம் மட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மருந்து ரெடியாக முன்னாடியே நைட்டு வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டே கிடப்போம். இதுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. என்னது நம்ம ஒரு துண்டு மாதிரி டேஸ்ட் வைக்கணும். அற்புதமாக இருக்கு. பாப்பாவுக்கு ஒரு துண்டு கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்து பாப்பா என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. சரிம்மா செவரொட்டி ரெடி. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குண்ணா. ஐயே வாய் பிடிச்சது தின்னு எப்படி இருக்கு? திங்கணும். பாப்பா தான் வந்து கொடுத்துட்டு இருக்கா. பிளட் எவ்வளோ இருக்கு? 7.8. வெறும் 7.8. அம்மே கொடுக்கணும் பாப்பா. அப்பதான் வந்து பேசுறாங்க. எதுக்காண்டிங்க ரத்தம் ஊறணுமா? அதான் ஒழுங்கா சொல்லு. பாப்பாவுக்கு ரத்தம் வேணாம், ரத்தம் ஊறணுமா? நீங்களும் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பிளட் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செவரோட்டையும் தின்னு பாருங்க. ஆனால் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பேச பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சோறுட்டி சாப்பிட சொன்னாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ புது மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.